வெல்கம் டு ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் மலேசியன் குவேவான குவே மிங்கா காயு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சின்ன சின்ன பொருள் தான் தேவை. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு துருவிய மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 4 கப்பு வருங்க. அப்புறம் திக்கான தேங்காய் பால் 1 கப்பு. அப்புறம் வெல்லம், கருப்பு சீனி இல்லைங்க, வெல்லம் வந்து 3/4 கப்பு. அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறங்க முட்டை ஏ கிரேட்டு 2 முட்டை. அப்புறம் மஞ்சள் நிறம் தேவையான அளவு 1-2 ட்ராப்ஸ் வரைக்கும் போதும். அப்புறம் வாழை இலை குவில் செஞ்சு முடிச்சோன்னே எடுத்து அழகாக பருத்தேன். ஃபர்ஸ்ட்டாக தயார் செஞ்சு இட்லி தட்டி அதில் ஸ்டீமரில் நம்ம வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு சிறிதளவுக்கு தடவி தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் துருவிய மரவள்ளி கிழங்கு, தேங்காய்பால், சீனி, உப்பு, முட்டை மற்றும் மஞ்சள் நிறம் சிறிதளவு சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு ஸ்டீமரில் 30-40 நிமிடம் வேக வைத்து எடுத்தால் குவே மிங்கா காயு மலேசியன் ஸ்டைலில் ரெடி ஆயிரும். ஆனால் நல்லா ஆறதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வெட்டி எடுத்து அழகாக இலை மேலே வைக்கணும். இன்னொரு அழகான ரெசிபி இல்லை புதுவிதமான ரெசிபியுடன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.